காப்பாத்திருப்பான். எங்கட சாமான்கள் எதுவுமே 10:30 போல பக்கத்துல இருந்து ஒரு அக்கா ஓடி வர அவங்களோட வீடு 10 புள்ள ஓடியா. மட்டக்களப்பு செங்கலடி பகுதியில் திடீரென ஏற்பட்ட தீப்பரவல் காரணமாக வீடு ஒன்று முற்றாக தீக்கிரையாகியுள்ளது. இந்த சம்பவம் நேற்றைய தினம் பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். தனது பிள்ளையுடன் வீட்டில் வசித்துக் கொண்டிருந்த நிலையில் திடீரென தீப்பரவல் ஏற்பட்டதாக வீட்டில் வசிக்கும் தாய் ஒருவர் தெரிவிக்கின்றார். குறித்த வீடு அமைந்துள்ள பகுதியில் வீதி அபிவிருத்தி பணிகள் இடம்பெற்று வருவதால் தீயணைப்பு பிரிவினர் சம்பவ இடத்திற்கு வரவில்லை என விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இதனாலேயே வீடு முற்றாக தீக்கிரையாகியுள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அத்துடன் இந்த தீப்பரவலினால் தமது உடைமைகள் முற்றாக தீக்கிரையாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் பாதிக்கப்பட்ட குடும்பம் தற்போது தற்காலிக வீடொன்றில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் குறித்த வீட்டில் வசிக்கும் தாயொருவர் இவ்வாறு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்றார். செங்கலடி கணபதி நகரில் இருக்கிறோம். என் பேர் சதீசன் சுமந்தினி. எனக்கு 2 பிள்ளைகள். மூத்த மகன் பிள்ளைலாம் ஈடுபட்டிருக்காரு. திருவோணமெல்லாம் கந்தலாக்கெல்லாம் போயிருந்து சர்டிஃபிகேட்டுகள் அவர பதிவு கொப்பி சாமான் எல்லாமே எரிஞ்சிட்டு வீட்டுக்குள்ளே நிறைய சாமான். சின்ன வீடு தான் எங்களுக்கு. நிறைய சாமான்கள் பெருமதியான சாமான்கள் நிறைய இருந்து பார்ப்பேங்க. இதுக்குள்ள எல்லாமே எரிஞ்சிட்டு தங்கச்சிட விட்டவர் சின்ன ஆள் வேற கொடுத்துட்டு வந்து வீட்டு வேலை செய்வோம் கொடுத்தா நான் போனேன். நான் எந்த கணவர் கோயிலுக்கு போயிட்டு காலையில் 6 மணிக்கெல்லாம் போய்த்தாரு. போயிட்டு நான் ஒரு 10 மணி இருக்கு நான் வீட்டு இருந்து போகக்குள்ள 10:30 போல பக்கத்துல இருந்து ஒரு அக்கா ஓடி வர அவங்களோட வீடு 10 புள்ள ஓடியா. நான் ஓடி வர நேரம் புள்ள எல்லாமே பத்தி எரிஞ்சு ஒண்ணுமே எடுக்கக்கூடிய அளவுக்கு இல்லை. கொஞ்சம் புகை வரக்குள்ளையாவது தெரிஞ்சிருந்தா நாங்கள் கொஞ்சம் சாமானையாவது எடுத்து காப்பாத்திருப்போம். எங்கட சாமான்கள் எதுவுமே எடுக்கல. கொண்டுமே இல்லை. நாங்கள் போட்டிருக்கிற உடுப்பை தவிர வேற எதுவுமே இல்லை. வீட்டுக்குள்ள கட்டில இருந்து மெத்தையில இருந்து பெரிய டிவில இருந்து சோகேசி வீரோ சிலிண்டர்கள் ரைஸ் குக்கர் எல்லா சாமானுமே எரிஞ்சிட்டு நிறைய சாமான்கள் என்னென்னு எனக்கு சொல்ல வரதில்லை. எனக்கு இப்படியான நிலைமையில நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு எந்த உதவிகளும் செய்து எனக்கு இருக்கிறதுக்கு வீடு ஏதாவது ஒன்று செய்யுது அங்கே எனக்கு வேறு